இங்க ஹரிணி, மீரா, ஜெயஸ்ரீ 3 பேரும் சோகமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு எப்படி ஒரு துரோகத்த பண்ண மனசு வந்துச்சு? அம்மா எவ்வளோ பாவம் அப்படின்னு புலம்புறாங்க. அப்போ மீரா ஒருவேளை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல ஏதாவது பெரிய சண்டையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஜெயஸ்ரீயும் ச்சே சண்டையெல்லாம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதை வச்சு இந்த துரோகத்தெல்லாம் நியாயப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. மீரா பதட்டத்துல நாம பேசாம அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இந்த விஷயம் ஓப்பனா எல்லாருக்குமே தெரியட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா ஜெயஸ்ரீ இங்க தான் ஒரு செம பாயிண்ட வைக்கிறாங்க. மீரா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தங்களோட சீக்ரெட் வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வையேன், அப்புறம் பயமே இல்லாம ரொம்ப ஓப்பனா அந்த தப்பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவாவது மாட்டிப்போமேன்ற பயத்துல கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. அதனால அம்மா கிட்ட இப்போதைக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா அம்மா பொன் மலர் அங்க வராங்க. வந்துட்டு, பாத்தியாம்மா, ஜக்கு இன்னைக்கு அப்பா கிட்ட எவ்வளவு மோசமா பேசிட்டான். அப்பா பாவம் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு அப்படிங்கிற மாதிரி அப்பாவுக்கு வக்காலத்து வாங்குறாங்க. உண்மையை தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு மனசுக்குள்ள ஒரு பக்கம் எரியுதுங்க. அம்மாவை சமாளிக்க, அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா, டேப்லெட் போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மாவும் சுகர் டேப்லெட் போட மறந்துட்டேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லவுமே மீரா ஓடி போய் மாத்திரை எடுத்து கொடுக்குறா. அப்படியே நைஸா, அம்மா உனக்கும் அப்பாவுக்கு ஏதாவது சண்டையா அப்படிங்கிற மாதிரி மீரா கேட்க, அதுக்கு அந்த இன்னசென்ட் அம்மாவும், சேச்சே உங்க அப்பா என் கூட ஒரு நாள் கூட கோவமா பேசுனது கூட கிடையாது, என் மேல உயிரே வச்சிருக்காரு, என்ன அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுது அப்படின்னு கேட்க, பிள்ளைங்க எல்லாருமே ஒன்றும் இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாங்க. அம்மா உடனே சரி எல்லாரும் சீக்கிரம் படுத்து தூங்க, நாளைக்கு ஜெயஸ்ரீய பொண்ணு பார்க்க வராங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. மறுநாள் காலையில மொட்டை மாடியில 4 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஜக்கு கிட்ட அந்த அபார்ட்மெண்ட் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, ஏற்கனவே கடுப்புல இருக்க ஜக்கு எரியிற கொல்லிக்கட்டையில வெண்ணெயை ஊத்துன மாதிரி இரிட்டேட் ஆகி பேசுறாங்க. நீங்களே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த லேடியோட பேரை வேணா கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறான். ஜெயஸ்ரீ அவனை சமாதானப்படுத்தி, ஏன் இப்படி கோவப்படுற, உன்ன மாதிரி தானே நாங்களும் மன கஷ்டத்துல இருக்கோம், பேசாம எங்க ஆபீஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட சொல்லி அப்பாவை ரகசியமா விசாரிக்க சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹரிணியும் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம், முதல்ல உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. மீரா லைட்டா டவுட் பட்டு, ஒருவேளை ஜக்கு நீ அப்பா முகச்சாடையில இருக்கிற வேற யாரையாச்சும் பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜக்குவுக்கு கோவம் உச்சத்துக்கே போகுதுங்க. இருங்கக்கா, நான் ப்ரூஃபோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறான். கீழே அம்மாவும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் கூட இருக்காருங்க. ஜக்கு அவசரமா வெளியே கிளம்பும் போது அப்பா தடுத்து, இன்னைக்கு ஜெயஸ்ரீயை பொண்ணு பார்க்க வராங்க, யாரும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆனா ஜக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அம்மாவும் சரி விடுங்க சீக்கிரம் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சமாதானம் சொல்றாங்க. ஜக்கு நேரா அவனோட ஃப்ரெண்டு மூலமா அந்த ஈவெண்ட் போட்டோகிராஃபரோட நம்பரை வாங்கி அவனோட ஸ்டுடியோவுக்கே போறாங்க. அங்க அந்த போட்டோகிராஃபர் பையன் ஜக்குவை கிண்டல் பண்றான். டேய், நேத்து ஒரு பொண்ணு உன்னை வளைச்சு சைட் அடிச்சிட்டு இருந்தாலாமே, அவ போட்டோவை பார்க்கத்தானே என்கிட்ட வந்த அப்படின்னதுமே, அதெல்லாம் இல்லடா, எனக்கு நேற்று எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் லேப்டாப்பில் காப்பி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லா ஃபோட்டோஸையும் வாங்கிட்டு நேராக அந்த ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட அப்பாவோட ஃபோட்டோவை காமிச்சு விசாரிக்கிறான். ஜக்குவும் அப்பாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவர் இங்கே வருவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த செக்யூரிட்டியும் ஓ இவரா, இவர் ராத்திரி நேரத்தில் மட்டும்தான் அங்கே வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா ஜக்கு அந்த கிரிஜாவோட ஃபோட்டோவை காட்ட, செக்யூரிட்டி இவங்க கிரிஜா மேடம் இப்போ தான் வெளியே போனாங்க, வீட்டில் அவங்க பொண்ணு மட்டும்தான் இருப்பா, அவளும் இந்நேரம் ஸ்கூலுக்கு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜக்குவும் ஆர்வ கோளாறுல ஸ்கூலுக்கு போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, செக்யூரிட்டிக்கு டவுட் வந்துருச்சுங்க. ஏ தம்பி, நீ உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி தெரியலையே, எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகமா பார்க்க, ஜக்கு நைஸா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஜக்கு அந்த ஃபோட்டோ ஆதாரங்களை அவனோட சிஸ்டர் கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்து அவங்க அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஜெயஸ்ரீ செம்மையா மேக்கப் எல்லாம் பண்ணி தேவதை மாதிரி ரெடியாகி வந்து உட்காடுறாங்க. மாப்பிள்ளை வீடும் வந்துடுறாங்க. ஆனால் ஜெயஸ்ரீயை பார்த்த உடனே மாப்பிள்ளை முகம் அப்படியே மாறுதுங்க. லைட்டாக ஷாக் ஆகுறான். உடனே அவனும் எனக்கு பொண்ணுகிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. தனியாக போனதும் மாப்பிள்ளை கேட்குறான், நீங்கள் மனோஜோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு. நாம எல்லாருமே ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணியிருக்கோம், எனக்கு உங்களை நல்லாவே தெரியும், அவனை இப்போ நீங்கள் ஏமாத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜெயஸ்ரீயும் பதறி போய், நான் அவனை ஏமாத்தலைங்க, அவன் தான் என்னை ஏமாத்தினான் அப்படின்னு உண்மையான நிலைமையை சொல்றாங்க. ஆனா அந்த மாப்பிள்ளையும் அவன் உங்களை ஏமாத்திருந்தாலும் இன்னொருத்தர் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பையன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் நேரா கீழே இறங்கி வந்த மாப்பிள்ளை எல்லாரும் முன்னாடி வச்சு, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, இந்த வரன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை கேட்ட அம்மாவும் அப்பாவும் டோட்டலா ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க.